என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அந்த ரெண்டுலேயுமே வந்து ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தர் அந்த ஷேரை விற்கணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்து பையர், அவர் வந்து செல்லர். ரெண்டு பேரும் ஸ்டாக் புரோக்கர் மூலமாக ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா அது என்எஸ்சி போய் தான் அங்கே தான் வந்து அந்த ட்ரேடு நடக்கும். இப்போது நான் சொன்னேன் லிஸ்ட்டாக இருக்குன்னா என்ன அப்படின்னா, இப்போ அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து ஷாப்பிங் வெப்சைட் தான். இப்போ அதில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த மொபைல் ஃபோன் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதை வந்து இப்போ ஒருத்தவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் செல்லருக்கும் நடுவில் வந்து அவங்க ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்குது. இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரே கம்பெனி என்எஸ்சிலேயும் லிஸ்ட்டாக இருக்கும், பிஎஸ்சிலேயும் லிஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரி தான். இப்போ அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ரெண்டுலேயுமே ஒரே பொருள் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஷேர்ஸையும் வந்து அவங்க வந்து மல்டிபிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண முடியும். இப்போ என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிஎஸ்சி வந்து 1875 வருஷமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆசியாவோட ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கரண்ட்டாக 5000 ஷேர்ஸ் மேலே வந்து லிஸ்ட் ஆகிருக்குது. இப்போ என்எஸ்சி பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி வந்து 1992 தான் ஓப்பன் பண்ணாங்க. என்எஸ்சி தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படின்னா பேக் எண்டில் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றினாங்க அப்படின்றது அர்த்தம். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி தான் மோஸ்ட் லிக்விட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர் வந்து என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்ட்டாக இருக்கிற ஷேரை பார்த்தீங்கன்னா என்எஸ்சி தான் அதிக முறை ட்ரேடாக இருக்கும் ஒரு நாளில். நிறைய பேர் ஒரே நாளில் அந்த ஷேரை வந்து என்எஸ்சியில் தான் வாங்கியிருப்பாங்க, விற்றுருப்பாங்க. என்எஸ்சியில் மொத்தம் 1800 ஷேர்ஸ் கிட்ட வந்து லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ செபின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற முறைகேடை அவங்க தான் வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து பேங்க்குக்கு வந்து எப்படி ஆர்பிஐ வந்து வாட்ச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி செபி வந்து ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற முறைகேடை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. இப்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி பார்த்தோம்னா பிஎஸ்சி வந்து வேர்ல்டுலேயே 10th லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க மொத்த ஷேரோட வேல்யூ வந்து $4.9 trillion. அதே மாதிரி என்எஸ்சி வந்து வேர்ல்ட்ஸ் 11th லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சி வந்து 11வது இடத்துல இருக்குது. இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா $2.27 trillion. அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிருக்குது, அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 1000 கோடின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிற எல்லா கம்பெனியையும் ஆட் பண்ணால் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுதான் இந்த 2.27ம் அந்த 4.9 trillion. $1 trillion 1 lakh crore. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா $1 வந்து 70 rupeesக்கு ஈக்குவல். ஸோ அப்படின்னா 1 lakh crore into 70 lakh crore rupees. ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி வந்து தனித்தனி வெப்சைட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறாங்க. என்எஸ்சியோட வெப்சைட் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து NSEindia.com, பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து BSEindia.com. நம்ம சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக இதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சு, அப்போ எலெக்ஷன் முடிஞ்சப்போ வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் எடுத்தாங்க. அதாவது வந்து கருத்து கணிப்பு நடத்தி அதோட முடிவு சொன்னாங்க. ஸோ அந்த கருத்து கணிப்பு எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்கிட்ட அந்த கருத்து கணிப்பு நடத்தியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக இந்த தொகுதியில் யார் லீடிங் வருவா அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வீடியோக்கும் அரசியலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது, பட் இந்த கான்செப்ட்டுக்கும் இண்டெக்ஸுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது. இப்போ நம்ம சென்செக்ஸ், நிஃப்டி அப்படின்னு சொல்கிறோம், இதெல்லாம் வந்து ஒரு இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸையும் வச்சு ஷேர் மார்க்கெட் அப்பா இருக்கா இல்லை டவுனாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் செக்டர்லேருந்து குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து அது மூலமாக ஷேர் மார்க்கெட் அப்பா இருக்கா, அதாவது அது மூலமாக மொத்த ஷேர் மார்க்கெட் அப்பா இருக்கா டவுனாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்செக்ஸ் அப்படின்றது சென்சிட்டிவ் ப்ளஸ் இண்டெக்ஸ் அப்படின்றதோட சுருக்கம். நிஃப்டி அப்படின்றது நேஷனல் ப்ளஸ் 50 அப்படின்றதோட சுருக்கம். சென்செக்ஸ் வந்து பிஎஸ்சியோட இண்டெக்ஸ். அதாவது பிஎஸ்சியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்லேருந்து முக்கியமான 30 ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலமாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக ஒரு 30 ஸ்டாக்ஸை மட்டும் தேர்ந்தெடுத்து பிஎஸ்சியில் இருக்கிற மெஜாரிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து அப்பா இருக்கா டவுனாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிஃப்டின்றது என்எஸ்சியோட இண்டெக்ஸ். என்எஸ்சியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்டரில் இருக்கிற முக்கியமான 50 கம்பெனி மட்டும் எடுத்து, அதாவது அந்த கம்பெனி ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலமாக தான் கால்குலேட் பண்ணுறாங்க, எடுத்து
என்எஸ்சியில் இருக்கிற மெஜாரிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து அப்பாக இருக்குதா இல்லை டவுனாக இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிஃப்டி யூஸ் ஆகுது. இப்போது நான் செக்டர் அப்படின்னு சொன்னேன். செக்டர்னால் என்ன அப்படின்னா, செக்டர்ன்றது ஒரு கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா கம்பெனியும் ஒரு கேட்டகரியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு கேட்டகரியாக வச்சுருக்காங்க அப்படின்றது வச்சுக்கலாம். இப்போது இந்த இமேஜில் பார்க்குறீங்க, இத்தனை செக்டர் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிவ் செக்டர், பேங்கிங் செக்டர், சிமெண்ட் செக்டர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த செக்டருக்குன்னு தனித்தனி இண்டெக்ஸும் இருக்குது. இப்போ பேங்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியோட பேங்க் இண்டெக்ஸ் வந்து பேங்க் எக்ஸ், என்எஸ்சியோட பேங்க் இண்டெக்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது இந்த செக்டர் வைஸ் இண்டெக்ஸ் மூலமாக அந்த செக்டரில் இருக்கிற மெஜாரிட்டியான ஷேர்ஸ் வந்து அப்பாக இருக்கா டவுனாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா செக்டருக்கும் தனித்தனி இண்டெக்ஸ் இருக்குது. அந்தந்த இண்டெக்ஸ் மூலமாக செக்டரில் இருக்கிற ஷேர்ஸ்லாம் அப்பாக இருக்கா டவுனாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்குது. அந்த கம்பெனி பேர் வந்து ஏபிசி. அந்த கம்பெனியோட மொத்த ஷேர்ஸ் வந்து 1500. இப்போ அந்த 1500 ஷேர்ஸுமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ மிச்ச ஷேர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட 1000 ஷேர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரிமைனிங் 500 ஷேர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. அதான் மேனேஜ்மெண்ட்னா ப்ரொமோட்டர்ஸ், அந்த கம்பெனியோட ஓனர் அந்த மாதிரி யாராவது வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது அந்த ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 rupees. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற அந்த 1000 இன்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 = 1 lakh rupees. இதுதான் அந்த கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற ஷேர்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணுறதுனால இதோட பேர் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலமாக அந்த ஷேர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். அதாவது அந்த எல்லா ஷேருக்குமே வந்து சேம் வெயிட்டேஜ் கிடையாது. வெயிட்டட் ஆவரேஜ் மூலமாக எல்லா ஷேர்ஸையும் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அது என்ன வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது அந்த ஷேர் இருக்குது. இப்போ நான் அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. அதோட வெயிட்டேஜ் வந்து 10% சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நிஃப்டியோட 10% மூவ்மெண்ட்டுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் காரணமாக இருக்குது. அதே மாதிரி அனதர் 10% ஆஃப் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி மட்டும் காரணமாக இருக்குது. இந்த மாதிரி நிஃப்டியில் இருக்கிற 50 கம்பெனிக்கும் டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ் இருக்கும். அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த நிஃப்டியில் இருக்கும். ஸோ சில கம்பெனிஸ்க்கு லெஸ் வெயிட்டேஜ் உள்ள கம்பெனினா அந்த கம்பெனி வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் மட்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது அர்த்தம். இப்போது நிஃப்டி சென்செக்ஸ்னால் சாதாரண நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நிஃப்டி வந்து கடந்த வருஷத்தில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா இன்வெஸ்டரோட மோட்டோவுமே வந்து அந்த இண்டெக்ஸை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான். அதாவது இண்டெக்ஸை விட அதிக ரிட்டர்ன் எடுக்கணுன்றது தான் இன்வெஸ்டரோட மோட்டோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இண்டெக்ஸோட லோகோ தான் நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம டேரெக்டாக இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே போட்டால் அந்த இண்டெக்ஸுக்கு ஏற்ற அளவு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ அதை விட அதிகமாக எடுக்கணுன்றது தான் அப்வியஸாக எல்லா இன்வெஸ்டரோட ஒரு மோட்டோவாக இருக்கும். வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே அவங்கவுங்க இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் மூலமாக அந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதை அந்த தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோட சம்மரியை பார்க்கலாம். நிஃப்டின்றது என்எஸ்சியோட இண்டெக்ஸ். அது மூலமாக என்எஸ்சியில் இருக்கிற மெஜாரிட்டியான ஷேர்ஸ் வந்து அப்பா இருக்கா இல்லை டவுனாக இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். சென்செக்ஸ் அப்படின்றது பிஎஸ்சியோட இண்டெக்ஸ். அதில் மொத்தம் 30 ஷேர்ஸ் இருக்குது. அந்த சென்செக்ஸ் மூலமாக பிஎஸ்சியில் இருக்கிற மெஜாரிட்டியான ஷேர்ஸ் வந்து அப்பா இருக்கா இல்லை டவுனாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலமாக கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இன்வெஸ்டரோட மோட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இண்டெக்ஸோட நிறைய ரிட்டர்ன் எடுக்கணுன்றது தான் எல்லா இன்வெஸ்டரோட மோட்டோ.